ஃபிஃப்த் கிரேட் நிஞ்சா வார் எபிசோட் 3. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். லாஸ்ட் எபிசோடில் மர்ஸும் டெக்யூஸும் மறுபடி இன்ஃபினிட் சுக்கியோமியை கொண்டு வர போகிறாங்க. ஃபிஃப்த் கிரேட் நிஞ்சா வாரை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவ தான் நனாஷி உச்சியா. இட்டாச்சி தான் எல்லா உச்சியாவையும் கொண்டுட்டாரு. அப்புறம் எப்படி இந்த உச்சியா இன்னும் உயிரோடு இருக்கான்னு கேட்பீங்க. இதுக்கு ரீசன் இந்த நனாஷி இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களே இல்லை. இவங்க லீஃப் வில்லேஜ் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட மாதராவோட பிரைமுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆள். அப்புறம் எப்படி இவங்க இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காங்கன்னு கேட்பீங்க. இதுக்கு ஆன்சர்னா கடைசியாக சொல்கிறேன். நனாஷிங்கிறதுக்கு அர்த்தம் நத்திங். சிம்பிளாக இவ ஒரு ஆளே இல்லை, ஒரு மனுஷியை மதிக்க கூட தகுதி இல்லைன்னு குறிக்கிறதுக்கு தான் இந்த பேரை இவளுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் இவளோட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ பிறந்த உடனே இவளோட பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாழ்க்கையில் எந்த சோகமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் இவ எப்போவுமே ஹாப்பியாக ஷைன் பண்ணிக்கிட்டே பிரைட்னஸாக இருக்கணும்னு இவளுக்கு ஹிகாரி உச்சியான்னு பேர் வச்சாங்க. ஆனால் அவங்க நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஹிகாரியோட வாழ்க்கை இருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே இவளோட அப்பா அம்மா வாரில் கொல்லப்படுறாங்க. அந்த ஒரு டிப்ரெஷன் இவளை மங்கைக்கோ ஷேரிங்கன்னு அவாய்ட் பண்ண வைக்குது. மற்ற உச்சியா கிளான் மெம்பர்ஸ் மாதிரி இல்லாமல் இவளோட மங்கைக்கோ ரொம்ப யூனிக் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவளோட ஒரு ஐயில் யாச்சியோக்கோன்னு சொல்லப்படுற ஒரு எபிலிட்டி இருந்துச்சு. இது மூலமாக ஒருத்தரோட மெமரிஸை எரேஸ் பண்ணி நம்ம சொல்கிற கமெண்டை அவங்களோட மைண்டில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அடுத்த எபிலிட்டி என்கிரேவ்ட் சுக்கியோமி. இந்த ஒரு எபிலிட்டி மூலமாக ஷேரிங் அண்ட் லைட்டை மூணில் இவளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இன்ஃபினிட் சுக்கியோமி மாதிரி இந்த லைட்டை பார்க்குற எல்லாருமே இவளோட கெஞ்சிட்ஸுல சிக்கிடுவாங்க. இந்த 2 எபிலிட்டியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததால் உச்சியாஸ் இவளை வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார் முடிஞ்ச அப்புறம் இவளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கையில் விலங்க போட்டு செல்குள்ளே இவளை அடைச்சி வச்சிடுவாங்க. ஏன்னா இவளோட பவர்ஸை பார்த்து உச்சியா கிளான் மெம்பர்ஸே பயப்படுவாங்க. நாளாக ஹிகாரியை ஒரு மனுஷியாக கூட யாருமே ட்ரீட் பண்ணலை. இவளோட பேரை கூட நனாஷின்னு மாற்றி வச்சாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா நனாஷி ரேஜோடு இருப்பாள். இதை யூஸ் பண்ணி எனிமீஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம்னு உச்சியா மெம்பர்ஸ் நினச்சாங்க. ஒரு கட்டத்தில் இவளை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் உச்சியா கிளான் மெம்பர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸால் நனாஷிக்கு மங்கேக்கோ எபிலிட்டிஸ் 2லேருந்து 5 மாறிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான எபிலிட்டியாக அமட்டராசு இருந்துச்சு. இதை இட்டாச்சி மாதிரி இல்லாமல் அந்த பிளாக் ஃப்ளேம்ஸை இவ விருப்பப்பட்ட ஷேப்ஸ்க்கு இவளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். நனாஷியோட ஹெல்ப்பால் உச்சியாஸ் அடுத்தடுத்த வார ஜெயிச்சாங்க. நனாஷி தொடர்ந்து சித்திரவதை செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் உச்சியாஸ் மேலே சருட்டோபி கிளான் மெம்பர்ஸ் திடீர்னு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உச்சியாஸ்க்கு எப்போவுமே மற்ற கிளான் மேலே ஒரு பெரிய பயம் இருந்ததே இல்லை. அதனால் இந்த சருட்டோபிலாம் ஒரு ஆளே இல்லை, இவங்களை நம்மளே அழிச்சிடலாம்னு எல்லாரும் போக போரோட முடிவில் மொத்த உச்சியாஸும் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. கடைசியாக பேட்டில் ஃபீல்டுக்கு வந்த நனாஷி ஒட்டுமொத்த சருட்டோபி மெம்பர்ஸையும் அடித்து ஓட விட்டாங்க. ஆனால் உச்சியா மெம்பர்ஸோட டார்ச்சர்னாலையும் வாரக்கணக்கில் சாப்பிடாமல் இருந்ததாலையும் நனாஷியால் ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியலை. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த கிளான் மெம்பர்ஸையும் நனாஷி டிஃபீட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டயர்டாகி அங்கேயே மயங்கிடுறாங்க. அடுத்த செட்டாக வந்த சருட்டோபி கிளான் மெம்பர்ஸ் நனாஷியை பிடிச்சி அவங்கள அண்டர் கிரவுண்டில் பல வருஷங்களுக்கு சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் மர்ஸும் டெக்யூஸும் நனாஷியை பற்றி இடன் ஸ்க்ரோலில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அன்சீல் பண்ணுறாங்க. இவ்வளோ வருஷம் ஆகியும் நனாஷியோட உடம்பு அப்படியே இருந்திருக்கு. இதுக்கு காரணம் இவங்க யூஸ் பண்ண சீலிங் டைம் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடும். இவங்க பாடியை ஃப்யூச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் இவங்க பாடிக்கு எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு சீலை சருட்டோபி கிளான் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதனால் இவங்க இன்னும் கூட சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. இதை பார்த்து டெக்யூஸ் ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் நனாஷி 2 வருஷம் கழித்து தான் கண்முழிக்கிறாங்க. ஆனால் மர்ஸ் நனாஷியை நல்லாவே பார்த்துக்கிறான். அவங்க கேட்டதை சாப்பிட கொடுக்குறான். இதனாலேயே நனாஷிக்கு மர்ஸை பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நனாஷி கிட்ட அவங்க அப்பா அம்மாவை தாண்டி யாரும் அன்பு காட்டினதே இல்லை. மர்ஸ்க்காக எதை வேணால் செய்யலாம்னு நனாஷி ரெடியாக இருந்தான். அப்போதான் இந்த 5th கிரேட் நிஞ்சா வார் பிளானை பற்றி மர்ஸ் சொல்கிறான்.
ஷினோபி வேர்ல்டு மேலே இருந்த மொத்த கோவத்தையும் இந்த வாரில் காட்ட நனாஷி சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நடக்க போகிற இந்த வாரில் நனாஷியை யாரால் பீட் பண்ண முடியும்? நருட்டோ, சாஸ்கே இந்த உச்சியாவை எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரை வெயிட் பண்ணுங்கள்.